நீங்கள் ஒரு நாள்ல 24 மணி உங்களுடைய வாழ்க்கை மற்றும் நேரம். அறிமுகம். நீங்கள் ஒரு நாள்ல எத்தனை மணி நேரம் பெறுகிறீர்கள்? 24 மணி நேரம். நம்ம அனைவருக்கும் ஒரே நேரம் தான். ஆனாலும் ஏன் சிலர் வெற்றியாளர் ஆகிறார்கள், மற்றவர்கள் வெற்றியை தேடி அலையும் நிலைமைக்கு செல்கிறார்கள்? ஏன் சிலர் கோடீஸ்வரர்கள் மற்றவங்கள் கடனை கழிக்க முடியாமல் தவிக்கிறார்கள்? அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர்கள் எப்படி 24 மணி நேரத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறது. இந்த வீடியோவில உங்க வாழ்க்கையை மாற்ற போகிறோம். நேரத்தின் சக்தி. உலகில் உள்ள மிகப்பெரிய கோடீஸ்வரர் முதல் ஒரு சாதாரண மனிதர் வரை அனைவருக்கும் ஒரே மாதிரியான 24 மணி நேரம் தான் இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுல தான் அந்த வித்தியாசம். எலோன் மஸ்க் ஒரு நாளுக்கு 16 மணி நேரம் வேலை. ஏபிஜே அப்துல் கலாம் சிறிய வயதிலேயே புத்தகம் வாசிக்க தொடங்கி அவரது நேரத்தை அறிவு வளர்ச்சிக்காக செலவழித்தார். விராட் கோலி ஒரே ஒரு மணி நேரம் கூட வீணாக விடாமல் தினமும் 6 முதல் 7 மணி நேரம் பயிற்சி செய்கிறார். அவர்கள் வெற்றியாளர்களானது காசுக்கு இல்லை, அவர்களே நேரத்தை மதிக்கிறார்கள். நேரத்தை வீணடிக்கும் பழக்கங்கள் அதிகமான மக்கள் தோல்வியடைவதற்கு காரணம் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள். சமூக ஊடக அடிமைத்தனம். பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப் இவைகளை முழுவதுமாக சுற்றி கொண்டே செல்கிறீங்களா? அதிக யோசனை. ஏதாவது செய்யலாம் என்று யோசிக்கிறீங்க, ஆனால் செய்யாமல் இருக்கிறது என்ன பயன்? தாமதமாக எழுவது. காலையில 10 அல்லது 11 மணிக்கு எழுந்தால் நாளே முடிஞ்சிடும். முடிவெடுக்காமல் புலம்புறது, நமக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று புலம்பினால் வெற்றி. இதை மாத்தினால தான் உங்கள் வாழ்க்கையும் மாறும். 24 மணி நேரத்தை பயன்படுத்தும் முறைகள். காலை சீர் செய்க. தோல்வியாளர்கள் அதிகம் தூங்குகிறார்கள், வெற்றியாளர்கள் அதிகம் செயல்படுகிறார்கள். நாளை வெற்றிகரமாக மாற்ற காலை 5 அல்லது 6 மணிக்கு எழுந்து உங்கள் நாளை திட்டமிடுங்கள். ஒரு நாள் செய்ய வேண்டிய முக்கியமான 3 முதல் 5 வேலைகளை எழுதுங்க. நாளே எப்படி செல்லும் என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் தான் நேரத்தை வீணடிக்கிறார்கள். 1 மணி நேரம் உங்களை மேம்படுத்துங்கள். ஒரு நாள் 24 மணி நேரம் தான். அதுல 1 மணி நேரம் உங்களுக்கே முதலீடு செய்யுங்கள். புத்தகம் படியுங்கள். புதிய ஒரு திறனை கற்றுக்கொள்ளுங்கள். கைபேசியை பயன்படுத்தும் நேரத்தை கட்டுப்படுத்துங்கள். கைபேசியை நீங்கள் கட்டுப்படுத்துங்கள், கைபேசி உங்களை கட்டுப்படுத்த கூடாது. உடற்பயிற்சி செய்யுங்கள். உங்கள் உடல் மற்றும் மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையை இறுதி ஊக்கமூட்டல். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படி என்பதை முடிவு செய்யறது நீங்க இன்று எதை செய்யறீங்கள் அப்படிங்கிறதுல தான் இருக்கிறது. உங்ககிட்ட இன்னும் 24 மணி நேரம் இருக்கிறது. உங்கள் கனவுகளை நிஜமாக்குவீங்களா அல்லது இன்னும் நாளைக்கு போடுவீங்களா? இப்போது செயல்படுங்கள். வெற்றி உங்களை எதிர்பார்க்கிறது. நேரத்தை வீணடிக்காதீர்கள். உங்கள் 24 மணி நேரத்தை வெற்றிக்காக உபயோகியுங்கள். Like, share and subscribe my Royal Disney TV channel.